கூட்டிகிட்டு வந்த? கிச்சனுக்கு வந்தாலே ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்க? டீ பன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பன்னுக்குள்ளே ஜாம் இருக்குது. உனக்கு கிஸ்ஸா டேப்லேருந்து தான் கால் வருது. நான் பார்த்துன்னு ஃபுல்லாக கழுவிட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு, மறந்தாச்சு, நைட்டும் கட்டலை. இப்போ சாப்பிட்டு எடுத்து கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. ஸ்கூல் அதாவது காலேஜ் டைமிங்கில் எங்களோட டே இன் லைஃப் எப்படி இருக்கும் சொல்லி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். 8:50 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு சரி அக்கா வந்துட்டு கிச்சன் போயிடுச்சு. கிச்சனில் வந்துட்டு அம்மா பால் கால் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டு கொஞ்சம் கடை வலிக்கு போகுது. இல்லை மேட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ டைம் வீடியோ எடுக்கிறது 9:05. இது வந்து 4:30 வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். 4:30க்கு மேலே எடுத்து நாளைக்கு அதோடு ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து நீரு என்ன வேலை பண்ணுறீங்க? ஆமாம், படுக்கையெல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. துணி கிடக்குது, அதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து நானும் கூட சேர்ந்து செய்ய போகிறேன். அவங்க மட்டும் இல்லை, நானும் கூட சேர்ந்து செய்ய போகிறேன். ரக்ஸோட வாட்சி கேட்டு இன்றைக்கி ஒரு பொண்ணு காலையிலே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க. தாங்க அவங்கள நான் ஷாப்பில் சொல்லியிருக்கேன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணோன்னே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதில் எது வேணும்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்கிக்கலாம். அது என்ன அமௌண்ட்டோ கடைக்காரங்களுக்கு நீங்கள் நேராக ஜிபே பண்ணிக்கோங்க. கொரியர் காசு மட்டும் எனக்கு காசு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். என்ன பேர் அக்காவை பார்த்துட்டு வரட்டா? அதுக்கு முன்னாடி இந்த டைனிங் டேபிளில் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. 2 பேர்த்துக்கு காலேஜ் பேக்கு, வாட்டர் கேனல், ஒட்டு தோஸ்க்கு வாட்டர் பாட்டிலாம் விளக்கணுண்டா. ஒரு மாதிரி இருக்குது. சரி, அப்படியே நான் போய் ரக்ஷு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் வந்து துணி மாற்றிட்டு அவுத்து போட்ட ட்ரெஸ்ஸு இங்கே எடுத்து போட்டிருக்கேன். பெட்ரூமில் வந்து துணி கிடக்குது, இன்னும் பெட்டில் மடித்து வைக்கல. நேற்று வாங்கிட்டு வந்து திங்ஸ் அங்கே தான் கிடக்கு. ரக்ஷு என்ன பண்ணுறீங்க? இந்த வாட்டர் கேனை வந்து விளக்குறதுல போடுப்பா. பால் காய்ச்சிட்டியா? நான் நேற்று காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த இதுக்கு இந்த கொரியர் கவர் வாங்க போவேல காய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அப்படியே கழுவி வச்சு வாக்கில் இருக்குன்னு எடுத்து வைக்கல. ரக்ஷு நீங்கள் தான் இன்றைக்கி டே இன் மை லைஃப் 9:25லேருந்து 4:30 வரைக்கும். கொஞ்சம் தள்ளி நின்னுடா. காலையில் மட்டும் தான் வேலை செய்வேன். மீதி நல்லா உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா 2 நாளாக ஒன்றுமே எழுதலை. இன்னைக்கு எழுதணும். இன்னைக்கு துணியும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடக்கு. கூட மாட நம்மளும் சேர்ந்து வேலை செய்வோம் டக்கு டக்குன்னு. சரி, நீ பால் காய்ச்சி இப்போ இந்த அழுக்கு துணியெல்லாம் உதறி போட்டு வந்துடுறேன். சரியா? உதறி போட்டு ஆன் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இது இங்கே மத்தி வச்சுட்டு என்னம்மா அம்மா இதை தைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுமா? ஊசி நூல் வாங்கி. எல்லாரும் நான் லைவ்ல சொன்னதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை சொல்லி சொன்னதுக்கு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டிங்களா நிறைய பேர் கேட்டீங்க. காலேஜில் கூட ஒரு பொண்ணு வந்துட்டு உங்கள் கிளாஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல, எங்கள் கிளாஸ்க்கு நீங்கள் வந்துடுங்க, எங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் பேசுங்க அப்படிலாம் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இப்போதைக்கு இப்படி வா, இந்த போன 2 நாள் எனக்கு ஓரளவுக்கு ஒரு 4 பேர், அதான் நேற்று மட்டும் ஒரு 4 பேர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. பார்ப்போம் கண்ணு. அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் டேல என்ன ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அந்த கமெண்ட் இப்போ தான் பார்த்தேன். என்ன ப்ரோக்ராம்? இந்த பக்கம் வா. ஐயோ, என்ன ப்ரோக்ராம்? ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன். சும்மா வந்துட்டு பிரின்சிபல் சார், ஹெச்ஓடி சார், அப்புறம் வந்துட்டு பொங்கிரு போதுமா அவங்கெல்லாம் வந்துட்டு வந்து பேசுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் டே நல்லா பண்ணுவாங்க எங்க காலேஜ்ல. அது பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் முடிவு பண்ணா ஃப்ரெஷர்ஸ் டே வைக்கலாம். அதுக்கு நாங்க முடிவு பண்ணனும். சீனியர்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அதுக்கு நாங்க முடிவு பண்ணனும். நீங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு வைக்கல. நாங்க அவ்வளோலாம் செல்ஃபிஷா இருக்க மாட்டோம். அப்புறம் வைப்பீங்க. பேசி பயோடெக்னாலஜிக்கு வைப்பீங்க. இப்போ பேசி பார்க்கணும் ஹெச்ஓடி மேம்கிட்ட. நாங்கள் மட்டுமா முடிவெடுக்க முடியும்? இன்னும் 3rd இயர்ஸ் இருக்காங்க, பிஜிஸ் இருக்காங்க. ஒரு கிளாஸ் முடிவு பண்ணால் வைக்கலாம். வைக்க முடியுமா? 4 கிளாஸ் முடிவு பண்ணணும்.
போய் பேசுங்க. போகட்டும், அடுத்த வாரம் போகட்டும், அப்புறம் தான் பேச முடியும். சரி ஓடு சாமி, பாலை போய் பாருங்க. கூட்டிகிட்டு வந்த கிச்சனுக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரியே இருக்கு. இல்லை என்னம்மா சொல்லி என்னைய கூட்டிகிட்டு வந்தியே, அந்த முடி வேற, அந்த முடி மட்டும் தனியாக இருக்கு. வா டீ வைக்க சொல். காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா? டீயா? எனக்கு காஃபி வர பிடிக்க மாட்டேங்குது. பழைய பாலே ஊற்றி வேற ஊற்றி வைக்கிறேன்டா. அதான் அந்த பட்டு கொஞ்சம் எனக்கு வந்து இது வேண்டாம். தயிர் தான் ஷாருக்கு வேணுமா? ஹை கிளாஸ் பூனி ஐட்டம் வர வர. பால்லாம் இவ்வளோ மொச்சுக்குன்னு குடி. இப்போ பால் தொடக்கூட மாட்டேங்குது. தயிர்னா எவ்வளோ வேணா ஊற்றி வை, நான் திங்கிறேன். எனக்கு பால் வேண்டாம். ஒரு குண்டா பால் ஊற்றி வச்சிட்டீங்க. நான் வந்து ஒரு கப்பு தயிர் ஊற்றி வச்சுன்னு எப்படி குடிச்சிருக்கான் பாரு. விட சிம்பாக்கு தானே போச்சு. அட போகிறதுக்கு நான் சொல்ல சாமி. இப்போ நம்ம இருந்தோம். இப்போ நைட்டெல்லாம் வெளியில் போயிட்டோம். முந்தா நைட்டெல்லாம் வீட்லேயே ஆள் இல்லை. என்ன பண்ணோம், நம்ம ஊற்றி வச்சுட்டு போயிட்டு அவன் குடிப்பான்னு நினச்சி நான் குடித்தேன். அது வந்து பார்க்கும்போது தெவஞ்சி போய் தானே கிடந்துச்சு. வீணாக தானே போகுது. வீணாக போகிறதுக்கு யாருக்காவது புரோஜனமாவது இருக்கட்டும் இல்லை. அப்படித்தான் நான் சொல்ல வரேன். இல்லை அவன் நீ பாலே குடிக்க மாட்டான்னு பேசாமல் தயிரே ஊற்றிடலாம். தயிரே ஊற்றலாம், பால் குடிக்க மாட்டேங்குது. சீன் போடுது. சிம்பாவுக்கு மட்டும் அவளுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பாலாக இருந்தாலும் தயிராக இருந்தாலும் ஊற்றுனா சோறு பசங்க வச்சு சாப்பிட்டுக்கிறியா. அதை விட அவனுக்கு நான்வெஜ்ஜு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்றியா? ஏனிருமா வெஜிடேரியன் ஆகி. அம்மா அந்த டம்ளர் எங்கே கமுத்தலான்னு சொன்னீங்க, எங்கே கமுத்தலான்னு சொன்ன? கண்ணாடி டம்ளரு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது பழுக்கு துணியெலாம் போட்டு தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருக்கிறேன். மிஷின் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டோம்னா அப்புறம் நான் போயிடுவேன். ஓரளவுக்கு இது ஆஃப் ஆகிற வரைக்கும் நமக்கு வேலை இல்லை. அம்மா துணி துவைக்கும் போது தான் நமக்கு வேலை. இப்போதைக்கு தண்ணி நம்பிட்டுருக்கு. போகலாம். என்ன பண்ணுறீங்க? டீ பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பண்ணுக்குள்ளே ஜாம் இருக்குது, க்ரீம் இருக்குது. நல்லா இருக்குடா. சரி நல்லா இருக்கட்டும். எனக்கு தண்ணி நம்பிடு. ஒரே நிமிஷம் வரேன். வேலை செய்ய சொன்னால் எதுக்குன்னு பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பீங்களோ? ஏமா ஒரு வேலை செய்ய சொன்னா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க? ஆசை பக்கெட் எடுத்து போயிட்டு பக்கெட் கொடு. ஒரு மாட்டு வீடு நீ அவனை வச்சுட்டு என்ன பண்ற? வீட்டு வேலை செய்யாம அம்மா தான் தொடப்பு அடிக்க. இரு யாரோ கூப்பிடுறாங்க. உனக்கு கிஸ்ஸா டேப்ல தான் கால் வருது. கடவாங்க எல்லாத்துக்கும் வந்து கால் வருது. இவன் புள்ளைவனை வச்சு இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. இங்கே பாரு புழு இருக்கு, புழுவை பிடி. அவன் பிடிப்பான். அந்த தண்ணி இறங்கணுன்னே ஆஃப் பண்ணி வாமா நம்ம போகலாம். இந்த இடத்துக்கு அலசிருப்பா. ஒரு டம்ளர் இறக்கி தண்ணியில் போ. ஏக்கா ஏக்கா மதியம் அப்புறம் காலையில் சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். மணி 1:15. ஏமா? ஆமாம். என்ன சமைச்சிருக்கோன்னா ரப்பு சொல்கிறா. தக்காளி கத்திரிக்காய் தொக்கு, வெண்டைக்காய் பொரியல், தயிர் சாப்பாடு. ஆமாம். இதுதான் இன்னைக்கு மதியம் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். எஸ் எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கத்திரிக்காய் தான் 1-2 முத்தி போச்சு. என்ன பண்ணுற? முத்தல் கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துருச்சு. முத்தல் கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துருச்சு. சரி நாங்கள் சாப்பிட்டு அடுத்து பார்க்கலாம். நான் குளிச்சிட்டேன், இவங்களாம் இன்னும் குளிக்கல. வயசுல நான் பார்த்துன்னு ஃபுல்லாக கழுவிட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுதான் என்னோட 18 வயசு ஆகாதனால சேஃப்டி எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதனால உன் ஃபோன் வேணும். நீ அப்போ வந்துட்டு என்ன பாப்பா பண்ணிட்டு இருக்க? நாங்கள் என்ன பண்ணுறோம் முன்னாடியே எடுத்துட்டேன். நீ என்ன பண்ண? நான் அசைன்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. 4th யூனிட் ஃபுல்லாக எனக்கு அசைன்மெண்ட். அம்மா எம்பிட்டு போமா கட்டியிருக்கிறேன்? அது தெரியல, ஆனால் தெரியாதனமா நேற்று வாங்கிட்டேன்பா. அது என்னடான்னா இதுக்குதான் எங்கள் அம்மாட்ட தலைப்பாடே அடிச்சுப்போம் முல்லைப்பூ வாங்கினே. சரி குண்டுமல்லி இல்லையேன்னு சொல்லிட்டு முல்லைப்பூ வாங்கினேன். ஒரு மூலம் கட்டுறதுக்கே எங்கெல்லாம் நாக்கு தள்ளிடையாம. இது கிட்டத்தட்ட எத்தனை மூலம் இருக்கும் தெரியல. எவ்வளோ 1/4 கிலோவா 1/2 கிலோ பூ தெரியல. அப்படியே பேக்கெட்டில் கட்டி வச்சுருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டு 50 ரூபா சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டு. வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு, மறந்தாச்சு. நைட்டும் கட்டலை. இப்போ சாப்பிட்டு எடுத்து கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரமாக கட்டிகிட்டு இருக்கான்? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக கட்டிக்கிட்டு இருக்கேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு துணி காய போட்டு உக்காந்துட்டேன். துணியை நேற்று காஞ்சி போயிருக்கோம். அப்புறமா எடுத்து வந்து எல்லா துணியும் மடிச்சு வைக்கணும். அம்மா நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டோம்? எதுனாலும் போட்டு போ. சொல்லு மம்மி. யுவர் சாய்ஸ் தான். அம்மா நான் யோசிச்சு பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுமே பிங்க் கலர் பேண்ட் பிங்க் கலர் சால் போடுற மாதிரி வச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 4. சூப்பர். இப்போ பேண்ட் எடுக்கிற செலவு மிச்சம். இந்த ஒயிட் கலர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போட்டு போனது, இன்னொரு ஒயிட் கலருக்கு பிங்க் கலரு, இன்னொரு கிரீன் கலருக்கு பிங்க் கலர், ஒரு நேவி கலருக்கு பிங்க் கலரு. இப்போ இந்த பிளாக் கலர் போட்டாலும் பிங்க் கலர் சால் தான் போடுற மாதிரி வரும், ஒயிட் கலர் போட்டாலும் பிங்க் கலர் சால் தான் போடுற மாதிரி வரும். சூப்பர். இந்த நிலமையை பாரு. ஒன்றும் தப்பு இல்லை கண்ணு, ரொம்ப நல்லது கண்ணு. சரி சொல்லு, நாளைக்கு நான் என்ன போட்டோம்? தெரியலப்பா, நீங்களே எதை போடுங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ஆளுக்கு ஒரு லிட்டடி பண்ணி போடுங்க. நாளைக்கு மட்டும் மம்மி ரெகுலராக அது வந்து நாளைக்கு மாற்றிடு. ஃபஸ்ட்டு செகண்டு நாளைக்கு தேர்ட் எடுத்து எடிட்டில் போட்டுருங்க. எனக்காக ஒருத்தர் கவி சொல்லி ஒருத்தர் சண்டை கவி ஸ்டெப்ஸ் போடுங்க. எதனால நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் சொல்லிட்டேன். ஏன்னா திங்கக்கிழமை கூட்டம் எப்படி இருக்குன்னு அம்மாக்கே தெரியும். நசுங்காமல் புளியாமல் காலைல கிளம்புன மாதிரியே போகணுன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். இந்த பூ இப்போ இப்படி உதிருது. ஒன்றா